இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிவுகள் எல்லாம் உங்களை நோக்கி ஏன் வருதுன்னா, இந்த நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றனால தான். ஐயா, இன்னைக்கு 1008 பிரச்சனைகள், கவலைகள்னு உங்களை சுற்றி இருக்கலாம். ஆனால் நாளைய நாள் நல்லபடியாக மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்பிக்கைகளும் எந்த அளவுக்கு நாளைய காலம் எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்றதை நம்புதோ, அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். இதை முழுமையாக நம்புங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு கைவிடாது. நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவு ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களும் கும்ப ராசிக்காரங்களும் இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் அங்கே நிகழும். ஏன்னா வேறு எங்கும் கிடைக்காத ஜோதிட தகவல்களாக நம்மளுடைய சேனலில் தான் இது போன்ற அற்புதமான கணிப்புகளை கொடுத்துட்ருக்கோம். ஒரு வீட்டில் இந்த ராசிக்காரங்களாம் இருந்தால் அங்கே என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும். ஏன்னா ஐயா, இந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவுலாம் அதிகமாயிருச்சு. முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒன்றும் தெரியுதில்ல. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளேன்னு போய் பார்த்தா நம்ம காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் தினந்தோறும் நடந்துகிட்ருக்கு. வீட்டுக்கு போனால் நிறைய பேருக்கு நிம்மதியே இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலும் உங்கள் வசிக்கும் வீடு, உங்கள் குடும்பம் நல்லபடியாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்கேற்ற நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருவார். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த உலகம் எப்படி வேணாலும் மாறட்டும், கலிகாலமாக கூட இருக்கட்டும், எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் அந்த காலத்தில் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக வாழுங்க. அதுதான் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் நல்ல மாற்றத்தை உருவாக்குச்சோ அதே போல் தான் நம்ம பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தோம் கந்திருஷ்டி சாம்பிராணி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள். ஐயா, எதெல்லாம் தடை தாமதம், எதெல்லாம் எனக்கு கையில் கிடைக்காம ஒரு நல்ல மாற்றம் இல்லாமல் நான் ஏங்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி என்னை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன நபர்கள் நிறைய பேர். அதற்காக தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நான் இது நம்மளுடைய கையால் இது தயார் பண்ணி நம்ம கொடுத்தோம். நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை வச்சு ஒரு பொருளை உருவாக்கணுங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு மனிதன் ஒரு பொருளை உருவாக்குவதிலிருந்து அது ஒருத்தரிடம் போய் சேர்ற வரைக்கும் அந்த நல்ல அதிர்வலைகளோடு அது உருவாகுதுன்னா கண்டிப்பாக போய் சேரக்கூடிய இடத்துலையும் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்க மூலிகைகளாகட்டும், இதில் தயார் பண்ணக்கூடிய விதமாகட்டும், இதை பூஜை அறையில் வச்சு பூஜை மந்திரங்கள் சொல்லி இதை நம்ம பேக் பண்ணி அனுப்புறதாகட்டும், இதை நீங்கள் வாங்கிறதாகட்டும், எல்லாமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டே இருக்குன்றனால தான் இதை வாங்குறவங்களுக்கும் தொடர்ந்து நல்லது நடக்குது. ஆகவே இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி இப்போ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் வாங்குன்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் எத்தனாயிரம் நபர்கள் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நான் திரும்ப வாங்குன்னு சொல்லவே இல்லை. அவங்களா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள், உறவினர்னு எல்லாருக்குமே வாங்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா இது நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்கான சாம்பிராணி. சரிங்களா? வேணுன்றவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 5 பாக்கெட்டு 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு சில ஆன்மீக பொருட்களும் இலவசமாகவும் தரும், பயன்படுத்திக்கோங்க. இதை அனைத்தும் கொடுப்பதன் நோக்கம் நம் பதிவுகளை பார்ப்பவர்கள், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கியவர்கள், நம்மிடம் ஜாதகம் பார்த்தவர்கள் அனைவரும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறணுன்றது தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எதை நோக்கி பயணித்தாலும் சரி, நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அந்த இடத்தில் உள்ள உண்மையான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரணும், உங்கள் லைஃப்குள்ளே வரணுன்றது தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். மிதுனம் ராசி, கும்பம் ராசி ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா எப்படிங்கய்யா வீடு இருக்கும்? ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க, ஐயா மிதுன ராசி யார் எப்படிப்பட்டவர்கள்ன்றது எல்லாமே நம்ம பல பதிவுகளில் பார்த்துருந்தோம். அதே போல் தான் கும்பராசிக்காரங்க யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன், கடந்த சில வருடங்களாக கஷ்டங்கள் இருந்திருக்கும். என்னங்க, எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க இருக்குது. இதில் என்னங்க பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா கிடையாது. மிதுனம் கும்பம் ஒன்றாக இருக்கும் வீட்டில் கடந்த சில வருடங்களாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது உண்மைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கணிப்புகளும் நம்ம கொடுக்குறப்ப அது உங்கள் லைஃப்பில் கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னா அதற்கான அந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா தான் பார்க்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் புரியும் இது எந்த அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆகவே இந்த மிதுனம் கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில்
அவர்கள் எந்த அதாவது ஒரு கணவன் மனைவி இந்த ராசியில் இருந்திருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி இந்த ராசியில் இருந்திருந்தாலும் சரி, ஆக மொத்தம் ஒரு வீட்டில் மிதுனம் கும்பம் இந்த 2 ராசிக்காரங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கடந்த சில வருடங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவில் தீர்க்கமாக நிற்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னா, இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லோரும் தலை சாய்க்க வேண்டும்னு நினைப்பாங்க. எல்லாருமே நம்மளுடைய முடிவு பக்கம் வந்து நிற்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த 2 இடமும் சேரக்கூடிய அந்த இடம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நல்ல ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஐயா இங்கே எந்த ராசிக்காரங்க வேணாலும் ஒரு வீட்டில் இருக்கலாம். நம்ம இந்த ராசிக்காரங்க தான் இந்த வீட்டில் இருப்பாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. 12 ராசியில் எந்த ராசிக்காரர்கள் வேண்டுமானாலும் வசிக்கக்கூடிய வீட்டில் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கான குணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒவ்வொன்று இருக்கின்றப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் செயல்களும் வேறுபட்டு தான் இருக்கும். அப்போ வேறுபட்டு இருக்கின்றப்ப இதை எப்படி அனுகூலமாக மாற்றிக்கொள்ளலாம், இதை எப்படி குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ளலாம், இதை எப்படி எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்காக நாம் வடிவமைத்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றாலே நீங்கள் வாழ்க்கையை நல்லபடியாகவே அமைச்சுக்கலாம். அப்போ மிதுனம் கும்பம் உள்ள ஒரு வீட்டில் வந்து எந்த இடத்துல இவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லது நடக்கணும்னா ஆன்மீகம் சம்பந்தமாக இந்த 2 ராசிக்காரர்களும் ஒன்று சேரக்கூடிய இடம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆமாம், இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறாங்க, இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க, இப்படி எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் சரி சுபகாரியங்கள் சம்பந்தமாகவும் சரி 2 ராசிக்காரர்களும் சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மறந்து ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அந்த இடம் நிறைய நல்லது உருவாக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த ராசிக்காரங்க 2 ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இங்கே வந்து என்ன நடக்கும், என்ன மாதிரி மாற்றம் வரும்ன்றதை எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நல்லது எது பண்ணால் நடக்கும்ன்றதை தேடுறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ மிதுனம் கும்பம் இந்த 2 ஏன்னா இருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஆன்மீகத்தின் மீது நாட்டங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், என்னன்னா ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு மட்டும் வந்துட மாட்டாங்க, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் என்னென்னு விசாரித்து, அப்போ என்னன்னா ஒரு இடம் போகிறாங்கன்னா அதனுடைய அந்த ஈர்ப்புத்தன்மை இன்னும் பல இடங்களுக்கு இவங்களை பயணிக்க வைக்கும். இது மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நிறைய நடக்க வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசிக்காரர்கள் எப்படின்னா, இவர்களை பார்த்து தான் ஒரு காலத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நபர்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கும்பம்னாவே குடும்பம் தான், நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். குடும்பத்தை இழுத்து பிடிக்கக்கூடிய நபராக தான் இவங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னா தான் ப்ராப்ளம். இப்போ ஏன்னா இந்த இந்த கும்பராசியில் பிறந்தவர்களே ஆண்களும் பெண்களும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்லது விஷயம் நடக்குதுன்னாலும் ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுனாலும் அதை சரி பண்ணி அந்த குடும்பத்தை இழுத்து பிடிச்சி நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கணுன்ற எண்ணம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருந்தால் தான் அதுதான் கும்பராசிக்காரர்களுக்குடைய அடையாளமே. இந்த ராசியில் பிறந்திருக்காங்கன்னா அந்த ராசிக்காரங்களுக்கான அடையாளமே இந்த குடும்பத்தை இழுத்து பிடிக்கக்கூடிய அந்த அமைப்பு இவங்ககிட்ட இருக்கணும். ஒருவேளை அப்படி நான் இல்லைங்க, ஆனால் நான் கும்பராசி தான், எனக்கு அப்படி குடும்பத்தை இழுத்து பிடிக்கிற எண்ணமே இல்லை, தனிமையை தேடக்கூடிய எண்ணமாக தான் இருக்குது, கூட்டு குடும்பமாக வாழ கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். அல்லது இவர்களுக்கு இந்த ராசிக்கான இந்த குணம் இவர்களுக்கு இருப்பது இது நல்ல மாற்றத்தை தருமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான் வந்து நிற்கிது. அப்போ இதையெல்லாமும் கவனிக்கக்கூடிய நபராக இருக்கணும். குறிப்பாக மிதுனம் கும்பம் 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்கீங்கன்னா 2 ராசிக்காரர்களும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள். குலதெய்வத்தின் ஆலயத்தில் இருந்த 2 ராசிக்காரர்களின் பாதங்கள் பட வேண்டும். அடுத்த சில நாட்களில் சில வாரங்களில் நல்ல செய்திகள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் பெரும்பாலும் நல்லதை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தான் நீங்கள் மேற்கொள்ளணும். ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் மிஸ் ஆனால் நிறைய வாக்குவாதங்கள் வரும், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருடங்களாகவே இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு 7 சனி, கடன் பிரச்சனைகள் உருவாகியிருக்கும், வேலையின்மை, மனதளவில் அழுத்தம், மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், இவை எல்லாமே இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, ஐயா நீங்கள் அதாவது ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில்
எந்தெந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அவர்களுக்கான பலன்கள் உங்களுக்கும் வந்து சேரும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து சேரும். ஆமாம். இப்போ கும்பராசியில் இருக்கிற பசங்க இருக்காங்கன்னு வைங்க, படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்கன்னு வைங்க, இப்போது அவர்களுக்கு படிப்பில் நாட்டம் இல்லாமல் போகும் இந்த ஏழரை சனி காலத்தில். அதே போல் பெற்றோர்களுக்கு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு, தந்தைக்கு வேலை விஷயத்தில் ஒரு மந்தமான நிலை ஏற்படும். அப்போ அந்தந்த வயதுக்கேற்ற பலன்கள் அவரவர்களை போய் சேரும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ பாருங்கள், கும்பராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இது மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த தாக்கத்தை கொண்டு போயிருக்கும். வேலையின்மை, வேலையில் தடுமாற்றம், போதிய வருமானம் இல்லாமல் இருக்கிறது, ஊர் விட்டு ஊர் மாற்றிக்கிட்டே இருக்கிறது இந்த வேலை விஷயமா. ஆனால் எங்கே போனாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, மனசுக்கு ஒரு திருப்தியே இல்லைங்க. இந்த வேலைக்கெல்லாம் நான் போனால் எனக்கு ஒரு திருப்தியே இல்லை, சத்தியமாக வர்ற சம்பளமும் பத்தலை அப்படின்னு நினைக்கக்கூடிய சில அமைப்புகள். அது மட்டும் இல்லாமல் இந்த வயிறு தொடர்பான மிதுனராசி, குறிப்பாக கும்பராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மிதுனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் கடந்த சில வருடங்களாகவே ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட அந்த வயிறு தொடர்பான பிரச்சனை, கிட்னியில் ஸ்டோனு, உடல் சூடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, தலை சுற்றல், இது எல்லாமே இந்த நேரத்தில் கடந்த சில வருடங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு இதற்கான எஃபெக்ட் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இப்போது கும்பராசிக்காரங்க ஏழரை சனியுடைய கடைசி கட்டத்தில் இருக்காங்க. அப்போ மிதுனராசிக்காரங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர்களுடைய அந்த வேலைக்கான வருமானத்திற்கான கண்டிப்பாக இந்த காலகட்டம், நான் போன பதிலே சொல்லியிருந்தேன், இந்த வரக்கூடிய இந்த மாதங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குன்னு. அப்போ இந்த நேரம் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது, இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நம்புங்க. ஏன்னா இப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு அடுத்த சில மாதங்களில் சில நல்ல மாற்றங்கள் படிப்படியாக நடப்பதற்கான இந்த கிரகநிலை மாற்றங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நிற்கிது. இன்னொரு பக்கம் கும்பராசிக்காரங்க ஏழரை சனியிலிருந்து வெளிவரக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றப்ப இப்போ இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இடையேயான அந்த புரிதல், விட்டு கொடுத்து செல்தல், பொறுமை, நிதானம், அனுசரிப்பு, இதெல்லாம் தான் இந்த குடும்பத்தில் இனிமேல் நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போகுது. அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஏன்னா மற்ற நேரங்களில் பெரும்பாலும் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறதா பெருசு, நீ சொல்கிறதா பெருசு, இந்த வாக்குவாதங்கள் தான் அதிகரிச்சுட்டு இருக்கு. வாக்குவாதங்கள், சண்டைகள், இது எல்லாமே இதே அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, இந்த மாதிரி உறவுகள் இந்த 2 ராசிக்காரங்க இருக்காங்கன்னா பாருங்கள், சண்டை போட்டுக்குவாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை போட்டுக்குவாங்க, வாக்குவாதங்கள் பண்ணிக்குவாங்க. ஆனால் அன்பு பாசம் வர்றப்போ ஒன்று செய்துருவாங்க. இப்படிப்பட்ட சில அமைப்புகளும் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நடுவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே இதில் கும்பராசிக்காரங்களை வீட்டில் ஒரு பிடிவாதம் இருக்கும். இவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு பிடிவாதம் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும். நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நான் பண்ணுறது தான் நீயும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சில பிடிவாதங்கள் இந்த ராசிக்காரர்களிடம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மிதுன ராசிக்காரர்களிடம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை இன்னொருத்தர்கிட்ட தள்ளி விட்டுணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு வீட்டு வேலையோ ஏதோ ஒரு விஷயமோ வீட்டில் ஒரு பொறுப்பையோ இவங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா இதை சில நேரத்தில் இவங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தட்டி கழிப்பதற்கான அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டுருது. அப்போ இந்த இடத்துல இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே சில வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அதனால தான் சொன்னேன், இந்த 2 ராசிக்காரர்களும் எந்த இடத்துல ஒன்று சேர்ந்தால் நல்லது நடக்கணுமோ அந்த இடத்த தான் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த இடம் வேறு ஒன்றும் இல்லை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், சுபகாரியங்கள், நல்லது பேசக்கூடிய இடங்கள். இந்த எல்லா இடத்துலையும் 2 பேரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் ஈகோ பார்க்காம ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அந்த இடம் ஒன்றா நின்று அதை யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் நல்லதை உருவாக்கி கொடுக்கும், நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் 2 ராசிக்காரர்களும் குறிப்பாக சனி பகவான் வழிபாடு நல்ல மாற்றம். ஏன்னா கும்பத்திற்கு சனி பகவான் தான் தலைவர், நீதிகாரர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீதி நேர்மை தவறாமல் தான் நீங்கள் நடந்துக்கணும். ஆனால் நீதி நேர்மை தவறாமல் நடந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக சனி பகவான் சோதனைகளை கொடுத்து தான் உங்கள் வாழ்க்கையை சாதனையாக மாற்றுவார். அது வரைக்கும் அந்த ராசிக்காரரிடம் நிதானம் பொறுமை தேவை. நிதானம் பொறுமை தேவைன்னா சும்மா சாதாரணமாக நிதானம் பொறுமையை நான் சொல்லலை. இது கும்ப ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்கன்னு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு தெரியும். தன் வாழ்க்கையில் உச்சகட்ட சோதனைகளை சந்திப்பவர்களே இந்த கும்பம், மகரம் இது போன்ற ராசிக்காரங்க தான். சரிங்களா? அப்படின்றப்ப அப்போ எந்த அளவுக்கு பொறுமை நிதானம் இருக்கணுன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போது ஒரு இடத்துக்கு ஒரு ட்ராவல் கிளம்புறோம், எங்கேயாவது ஒரு பயணம் செய்ய போகிறோம், இந்த 2 ராசிக்காரங்களும் ஒன்றா பயணிக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களும் அந்த பயணம் நேரங்களில்
வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக வாங்க, அமைதியாக போயிட்டு வர்றது நல்லது. இல்லைனா அங்கே சில வாக்குவாதங்கள் ஏற்படும். பயண நேரத்தில் உங்களின் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய மன அழுத்தத்தை தரக்கூடிய சில வாக்குவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பயணிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த வாக்குவாதங்களை இந்த 2 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். இதே வேலை சார்ந்து தொழில் சார்ந்து இந்த 2 ராசிக்காரங்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழில் பண்ண போகிறோங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், வேலையில் இறங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கும்ப ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க இருவரும் உங்களுக்கான அந்த வேலைக்கான தொழிலுக்கான விஷயங்களை சரி சமமாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அங்கே எந்த பிரச்சனையும் வராது. இவங்க இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு திட்டமிடுதலாக இவங்க இருக்கணும். இல்லை இவங்க இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு அதற்கான மேனேஜ்மெண்ட் பார்க்குறது திட்டமிடலாம் கும்பராசி இருக்கணும். இப்படி 2 ராசிக்காரர்களுக்கு அதான் நான் சொல்கிறேன், இந்த 2 ராசிக்கும் ஒரே வரியில் சொல்லணும்னா அனுசரிப்பு, புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்து செல்வது. இது ரெண்டும். ஆனால் இது ரெண்டுமே கஷ்டம். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே கஷ்டம் தான் ஃபாலோ பண்ணுறது. இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ராசிக்கு இந்த குணம் இந்த பழக்கம் இருப்பது நல்லது தான் அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அந்த குணத்துடன் அந்த பழக்கத்துடன் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணி நல்லதை நிறைய அடைங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த ராசிக்கு இந்த குணங்களோ இந்த சிந்தனைகளோ ஆகாது. ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சிந்தனை இந்த குணம் தான் இருக்கும் பெரும்பாலும் அப்படின்னா உங்கள் காதுக்கு அது தெரிய வருதுன்னா, ஏதோ ஒரு மூலமாக உங்கள் காதுக்கு வருதுன்னா அதை நீங்கள் மாற்றிக்க தான் முயற்சி பண்ணணும். இறைவனுடைய அருள் இதுதான். ஏதாவது ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கான நல்ல விஷயத்துக்கான பாதைகளை அதற்கான தகவல்களை அனுப்பிடுவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் சரியாக எடுத்துட்டிங்கனாவே போதும். அப்போ இந்த 2 ராசிக்காரர்களுடைய வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த அனுசரிப்பும் புரிதலும் இருக்கணும். அங்கே விட்டு கொடுத்து போதல் நிச்சயமாக தேவை. அதே போல் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பதிவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கும்பம் ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் உள்ள மிதுன ராசிக்காரர்களை பற்றி உங்கள் குடும்பத்தை தவிர வெளியே எந்த நபர்களிடமும் பேசிடாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், கும்ப ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரர்களை பற்றிய தகவல்களை உங்கள் குடும்பத்தை தாண்டி வெளியே எந்த நபர்களிடையும் போய் பேசிடாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி பேசி சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு கும்பராசிக்காரர்களுக்கும் தெரியும், மிதுன ராசிக்காரர்களுக்கும் தெரியும். இது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ரகசியம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெளியில் போய் எந்த நபர்களிடமும் இந்த ராசிக்காரங்க இதை பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த வேலைக்கு போகிறாங்க, இவ்வளோ எதையும் சொல்ல. அதே போல தான் மிதுன ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரர்களை பற்றிய எந்த விதமான உங்கள் மனதில் ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலோ நேரடியாக இவங்கள்ட்ட கூட நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் வெளிநபர்களிடம் போய் இவர்கள் பற்றிய ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு பெருசாக்கி இவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அங்கே இன்னும் பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும், பெரிய பூதாகரமான சண்டைகள்லாம் வந்துடும். ஆகையால் சொல்கிறேன், இந்த 2 ராசிக்காரர்களும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான், ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். இதை சரியாக நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இறுதியில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி, வீட்டில் நல்லது நடக்கணும்னா அந்த குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியின் மீது பொறுப்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும். சின்ன பசங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சின்ன பசங்களுக்கும் அதான் விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து நீங்கள் குடும்பத்தினுடைய அன்பு பாசம் முக்கியத்துவம் இந்த அளவுக்கு குடும்பத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் சொல்லி புரிய வச்சிங்கன்னா தான் அவங்க வளர வளர அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியும், அவங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க. ஏன்னா இங்கே நல்ல செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த குடும்பத்தில் நிறைய பூகம்பம் மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து மகிழ்ச்சியே இல்லாமல் போன குடும்பங்கள்லாம் இருக்குது, எழுந்து வர முடியாமல் போன குடும்பம்லாம் இருக்குது, வீழ்ந்து போன குடும்பங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், வருமுன் காப்பது தான் சிறந்தது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். குடும்பத்தின் முன்னேற்றத்தின் பங்கு எந்த அளவுக்கு பெருசுன்றதை எடுத்து சொல்லுங்கள். இங்கே நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். இதையெல்லாம் என்னைக்கு இதுக்கான நேரத்தை ஒதுக்குறீங்களோ, இதற்கான விஷயத்தை நீங்கள் வீட்டில் பேசுகிறீங்களோ, குடும்பம் மிக அற்புதமாக வளரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது என்றுமே குறையாமல் இருக்கு. யார் கண் திருஷ்டியும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சரிங்களா? நல்லது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும், பவர்ஃபுல்லாக நீங்கள் மாறுவீங்க.
ஆகையால் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கும்பராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி இறைவனுடைய அருளால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.